நம்ம வந்து டிலன் தாமஸ் பற்றி பார்த்துடலாம். இவர் வந்து 27 அக்டோபர் 1914 இருந்து 9 நவம்பர் 1953 வரைக்கும் இவர் வந்து வாழ்ந்திருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு வெல்ஷ் போயட் அண்ட் ரைட்டர். இந்த வெல்ஷ் போயட் அப்படின்னா என்னன்னா, இந்த வேல்ஸ்ல வந்து பிறந்த பீப்புளை வந்து வெல்ஷ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் உள்ளவங்களை வந்து இந்தியன்ஸ் சொல்ற மாதிரி இந்த வேல்ஸ்ல உள்ளவங்கள வெல்ஷ் பீப்புள்னு சொல்லுவாங்க. இந்த வேல்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரி எங்க இருக்குன்னா, இங்கிலாந்துக்கு பக்கத்துல இருக்க கண்ட்ரி தான் வந்து வேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த 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 பிரிட்டிஷ் எம்பையருக்கு உள்ளதான் அதுவும் வந்து வரும். சோ இதுல உள்ள பீப்புள் வந்து வெல்ஷ் பீப்புள்னு சொல்லுவாங்க. சோ வந்து இவர் வந்து வேல்ஸ் சார்ந்தவர் தான் நம்மளுடைய ரைட்டரான டிலன் தாமஸ். சோ இவர் வந்து வேல்ஸ்ல வந்து ஸ்வான்சிங்கிற இடத்துல வந்து பிறந்திருக்காரு. தன்னோட 16வது வயசுல இவர் வந்து ஸ்கூல் அவரோட வந்து ஸ்கூல் எஜுகேஷனை வந்து விட்டுட்டு ஸ்கூல் படிப்பை விட்டுட்டு இவர் வந்து ஒரு இந்த ரிப்போர்ட்டரா போயிருக்காரு. அண்ட் இவர் வந்து யாரை பார்த்து இவர் இன்ஸ்பயர் ஆயிருக்காருன்னா, தாமஸ் ஹார்டி அப்படிங்கிற ஒரு நாவலிஸ்ட பார்த்து. நைன்டீன் நைன்டீன் செஞ்சுரியோட ஒரு ஃபேமஸ் நாவலிஸ்ட் தான் வந்து தாமஸ் ஹார்டி. உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. த மேயர் ஆஃப் கேஸ்டர் பிரிட்ஜ், டெஸ்ட் ஆஃப் த டியூபர்வில்ஸ், அண்டர் த கிரீன் வுட் ட்ரீ, இந்த மாதிரி எல்லாம் ஃபேமஸான நாவல்ஸ் எழுதினவர் தான் தாமஸ் ஹார்டி. ஸோ இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம டிலன் தாமஸ் வந்து ரைட்டர் ஆவாரு. தோ தாமஸ் ஹார்டி வந்து வந்து நோன் ஃபார் ஹிஸ் நாவல்ஸ், டிலன் தாமஸ் வந்து போயட்ரிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ நம்மளோட இந்த ரைட்டர் டிலன் தாமஸோட ஃபர்ஸ்ட் போயட்ரி கலெக்ஷன் என்னன்னா வந்து 18 poems. இது அவர் 1934ல எழுதுறாரு. இந்த 1934ங்கிறப்போ அவருடைய 20th ஏஜ்ல இவர் இந்த ஃபர்ஸ்ட் போயட்ரி கலெக்ஷனை வந்து எழுதுறாரு. சோ இவர் வந்து ஏர்லி டுவெண்ட்டீஸ்ல இவருக்கு வந்து நல்ல ஒரு ஃபேம் கிடைக்கும். நல்ல ஒரு இந்த பேர் புகழ் எல்லாம் இவருக்கு வந்து சின்ன வயசுலயே கிடைக்குது. ஏர்லி டுவெண்ட்டீஸ்னா ஒரு 21, 22, 23 வயசுல இவருக்கு வந்து நல்ல பாப்புலாரிட்டி கிடைக்குது. அண்ட் ஹீ இஸ் நோன் ஃபார் ஹிஸ் போயட்ரி ரீடிங்ஸ் அண்ட் ரேடியோ ப்ராட்காஸ்ட். ஸோ இவர் வந்து போயட்ரிக்கு மட்டும் வந்து பேர் போனவர் கிடையாது. இந்த ரேடியோல வந்து ஒர்க் பண்ணுவாங்கல்ல, இந்த ரேடியோல வந்து இந்த ப்ராட்காஸ்ட்ல எல்லாம் வந்து ஸ்கிரீன் பிளே எல்லாம் எழுதுற அந்த மாதிரி ஒருத்தர் தான் இவர். இவர் வந்து அந்த ஷார்ட் ஸ்டோரிஸ், ரேடியோ பிளேஸ், இந்த ரேடியோல வந்து பிளேஸ் எல்லாம் பழைய காலத்துல வந்து ரேடியோல வந்து இந்த நாடகங்கள் எல்லாம் வந்து இந்த போடுவாங்க. நாடகங்கள் வந்து வெறும் வந்து வாய்ஸ் மூலமா வந்து கன்வே பண்ணுவாங்க ரேடியோஸ்ல. சோ அதுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே எல்லாம் வந்து எழுதுற வேலையெல்லாம் இவர் வந்து பார்த்துட்டு இருந்தாரு. ஓகேவா? ஃபைன். சோ இவர் வந்து எதனால இவர் வந்து ரொம்ப வந்து ஏர்லியா தன்னோட வந்து 39th ஏஜ்லயே ஒரு ஒரு 39 வயசுல இவர் எதனால இவர் இறந்து போயிட்டாருன்னா, டியூ டு ஹிஸ் ஆல்கஹால் அடிக்ஷன். ஆல்கஹால் அடிக்ஷன், இந்த இந்த மது மேல வந்து அடிக்ஷன் இருந்தனால ரொம்ப வந்து குடிகாரரா இவர் இருந்திருக்காரு. அதனால இவரால வந்து ஹெல்த் வந்து கெட்டு போய் இவர் வந்து இறந்து போயிருக்காரு. அஹ் நம்ம இந்த பார்த்திருக்கோம்ல, இந்த கால்ட்ரிட்ஜ் எல்லாம் வந்து எப்பவுமே வந்து குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம்ல, ட்ரிங்க்ஸ்லயே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் இந்த இந்த டிலன் தாமஸும். இவர் வந்து ரொம்ப வந்து ட்ரிங்க்ஸ்க்கு வந்து அடிக்டான ஒரு பர்சன். அண்ட் இவரை வந்து நியூராட்டிக் சிக்லி சைல்டு who shied away from school and preferred reading on his own அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆஹ் அப்படிதான் இவருக்கு வந்து ஸ்கூலுக்கு போறதெல்லாம் வந்து பிடிக்காது. தானாட்டே சில பிள்ளைங்க வந்து தானாட்டே வந்து புக்கை எடுத்து ரீட் பண்ணி அவங்களாட்டு படிச்சாதானே அவங்களுக்கு புரியும். சோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இவரு. இவருக்கு வந்து ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்கெல்லாம் பிடிக்காது. சோ இந்த நியூராட்டிக் சிக்லி சைல்டு ஹூ ஷைட் அவே ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் ப்ரிஃபர்ட் ரீடிங் ஆன் இஸ் ஓன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா அது யாருன்னு கேட்டாச்சுன்னா டிலன் தாமஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இவர் வந்து போயட்ஸ் கார்னர் பிரைஸ் வந்து 1934ல வின் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து இறந்து போனாருன்னா, இந்த மன்ஹச்சன் அப்படிங்கிறது ஒரு இடம். அங்க இருக்க வந்து ஒயிட் ஹவுஸ் சேவரன். இந்த சேவரன்ங்கிறது வந்து இந்த வில்லேஜ் சைட்ல இருக்கு இந்த ஒரு பார் மாதிரி இந்த குடிக்கிறதுக்கெல்லாம் உள்ள இடம். அங்க இவர் குடிச்சிட்டு இவர் வந்து செல்சியா ஹோட்டல்ல இவர் வந்து கொலாப்ஸ் ஆயிருவாரு போய். கொலாப்ஸ் ஆகுறதுனா வந்து ஃபெயிண்ட் ஆகி மயக்கம் அடைஞ்சு அப்படியே சென்ஸ் இல்லாம வந்து ஒரு உணர்வு எதுவும் இல்லாம இவர் வந்து போயிருவாரு. அதுக்கப்புறம் இவரை வந்து நியூயார்க் சிட்டி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அங்க அவர் வந்து 9th நவம்பர் 1953ல தன்னோட வந்து 39th ஏஜ்ல இவர் வந்து இறந்து போயிருவாரு. ஸோ இவரோட ஃபேமஸ் போயம்ஸ் டு நாட் கோ ஜென்ஜில் இன்டு தட் நைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1951 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேன் ஹில், அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1945. ஹாரிசன் மேகசின்ல ஃபர்ஸ்டா இந்த போயமை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. லேச்சர் வந்து டெத்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ் அப்படிங்கிற இவரோட போயட்ரி கலெக்ஷன்ல 1946ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. தென் த ஹஞ்ச் பேக் இன் த பார்க், நம்மளோட வந்து பிரிஸ்கிரைப்டு போயம். Then poem in October and death shall have no dominion in my craft or sullen arch, a refusal to mourn the death by fire of a child in London. அதுக்கப்புறம் டெத்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ். இந்த டெத்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ் வந்து ஒரு போயட்ரி கலெக்ஷன் 1946. இந்த இயரும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து இயர் கொடுக்கல.
ஏன்னா வந்து எல்லா இயரும் மைண்ட்ல இருக்காது அப்படிங்கறதுனால நான் கொடுக்கல. இது வந்து மூணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இவரோட வந்து ஏர்லி போயம்ஸ், இவரோட ஏர்லி போயம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது எதுனா, இவரோட வந்து ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் போய்ட்ரி நம்ம வந்து படிச்சோம் 18 போயம்ஸ், அதான் இவரோட ஏர்லி போயம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இதுல உள்ள ஃபேமஸ் போயம்ஸ் என்னெல்லாம்னா, த ஃபோர்ஸ் தட் த்ரூ த கிரீன் ஃபியூஸ் டிரைவ்ஸ் த ஃப்ளவர், லைட் பிரேக்ஸ் வேர் நோ சன்ஷைன்ஸ், ஐ சி த பாய்ஸ் ஆஃப் சம்மர், இஃப் ஐ வேர் tickled பை த ரப் ஆஃப் லவ், நேச்சர் அண்ட் சைல்ட்ஹுட் போயம்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே வந்து எந்த போயம்ஸ் எல்லாம் வரும்னா, ஃபேன் ஹில். ஃபேன் ஹில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போயம். அது வந்து நேச்சர் அண்ட் சைல்ட்ஹுட் போயம்ஸ்க்கு கீழே வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் போயம் இன் அக்டோபர், த கண்ட்ரி ஸ்லீப் ஓவர் சன், சர் ஜான்ஸ் ஹில். அதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ், அதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்னெல்லாம்னா, எ சைல்ட்ஸ் கிறிஸ்மஸ் இன் வேல்ஸ், இவரோட ப்ரோஸ் ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிலன் தாமஸ்னாலே இந்த ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி போர்ட்ரேட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அஸ் ஏ யங் டாக், இவரோட கலெக்ஷன் ஆஃப் ப்ரோஸ் ஸ்டோரிஸ், ஷார்ட் ப்ரோஸ் ஸ்டோரிஸ், ஃபர்ஸ்ட் வந்து டென்ட் அப்படிங்கிற ஒரு மேகசின்ல தான் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் 1940ல. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அண்டர் மில்க்வுட், இது வந்து மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் இவரோட. இது வந்து ஒரு ரேடியோ டிராமா, ஒரு இந்த ரேடியோல வந்து போடக்கூடிய ஒரு நாடகம். நான் சொன்னேன்ல, வெறும் வந்து வாய்ஸ் வச்சு மட்டுமே வந்து நாடகம் வந்து ரேடியோ மூலமா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல, டிராமா. ஸோ அது வந்து இவர் வந்து கிரியேட் பண்ண ஒரு டிராமா தான் அண்டர் மில்க்வுட். ஸோ இந்த டிராமா வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு மூவியாவும் வந்து வந்திருக்கும். இந்த ஸ்டோரியை எடுத்து ஒரு மூவியாவும் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து டைரக்ட் பண்ண டைரக்டரோட நேம் வந்து ஆண்ட்ரூ சிங்க்ளயர். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் இந்த டிலன் தாமஸ வந்து ஒருத்தர் வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்திருப்பாரு. இவரை வந்து ரொம்ப பிடிச்சு போய், இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சு போய், ஒருத்தர் வந்து இவரோட பேரை வந்து தன்னோட பேரா வந்து ஆட் பண்ணிருப்பாரு, எடுத்திருப்பாரு. உம் அவரு யாருன்னா வந்து ஆக்சுவலா வந்து ராபர்ட் ஆலன் சிம்மர்மேன். நான் வந்து இதுல அந்த நேம் மென்ஷன் பண்ணல. ராபர்ட், ROBERT ALLEN, ஆலன், SHIMMERMAN, சிம்மர்மேன். ஓகேவா? இவர் வந்து தன்னோட பேரை வந்து ஆஹ், இந்த நம்மளோட ரைட்டரான டிலன் தாமஸை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ராபர்ட் டிலன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாரு. அப்புறம் வந்து ஃபியூச்சர்ல வந்து பாப் டிலன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாரு. இவர் ஒரு அமெரிக்கன் சிங்கரும் சாங் ரைட்டரும். ஓகே. இவர் வந்து அப்புறம் ஃபியூச்சர்ல வந்து நோபல் பிரைஸும் வந்து வின் பண்ணிருப்பாரு. அவ்வளவு ஃபேமஸான ஒரு ஆளு. டிலன் தோமஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தன்னோட நேவே வந்து பாப் டில்லன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாரு. ஓகே. இப்ப நம்மளோட வந்து போயட்ரிக்குள்ள வருவோம். த ஹஞ்ச் பேக் இன் த பார்க். இந்த போயம் எழுதுனது 1941ல, பட் பப்ளிஷ் பண்ணது 1946. இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். த த ரிட்டர்ன் வேற, பப்ளிஷ்ட் வேற. ஓகேவா? ரிட்டர்ன் இந்த ஒர்க் வந்து எழுதுனது வந்து 1941, பப்ளிஷ்ட் இன் 1946. அது வந்து எந்த போயட்ரி கலெக்ஷன்ல இந்த போயம் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குன்னா, இவரோட ஃபேமஸ் போயட்ரி கலெக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, டெத்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ் 1946ல இருந்துச்சுல, இந்த ரிலீஸ் ஆச்சுல, அந்த கலெக்ஷன்ல தான் இந்த ஒர்க்கும் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இந்த பிளேல வந்து ஆக்சுவலா வந்து சாரி, இந்த போயம்ல வந்து ஆக்சுவலா வந்து 7 ஸ்டான்சாஸ் உண்டு. இந்த 7 ஸ்டான்சாஸும் வந்து each contains 6 லைன்ஸ். ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் வந்து 6 லைன் இருக்கும். அந்த மாதிரி 7 ஸ்டான்சாஸ் இருக்கும். ஓகேவா? இதுல வந்து பார்ஷியல் ரைம் ஆர் ஆஃப் ரைம். ஸோ இது இந்த போயம் உடைய ரைம் ஸ்கீம் வந்து பார்ஷியல் ரைம் ஆர் ஆஃப் ரைம். நம்ம இந்த ரைமிங்கா வரக்கூடியதை நம்ம வந்து சொல்லுவோம்ல, கேட்ச், பேட்ச், சிங், பிளிங், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, இதுதான் வந்து ரைமிங். இதுல வந்து பார்ஷியல் ரைம் ஆர் ஆஃப் ரைம்னா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து போய்ட்ரி வரும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகே. ஸோ ஓகே, நவ் லெட்ஸ் கோ இன்டு த போயம். ஸோ the hunchback in the park, a solitary mister propped between trees and water, and that led from the opening of the garden lock that lets the trees and water enter until the Sunday somber bell at dark. So, இந்த போயம்ல இந்த பார்ஷியல் ரைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, இதுனா என்னடா இந்த பார்ஷியல் ரைம் ஸ்கீம்னா, இப்ப இந்த போயம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல தெரியுதுல்ல, இதுல இந்த மிஸ்டர் வாட்டர், லாக், டார்க், இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, மிஸ்டர் வாட்டர் என்ஜர். சோ இது இதுல வந்து இத வந்து பார்ஷியல் ரைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாக் பார்க் இந்த சாரி பார்க் லாக் லாக் டார்க் இந்த மாதிரி இருக்குல்ல. இது ஆக்சுவலா வந்து லாக் டார்க் இப்படிங்கிறது வந்து கரெக்டான ரைம் கிடையாது. பார்க் பார்க் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ரைமா வந்து இருக்க முடியும். ஓகேவா? ஸோ பட் ஸ்டில் இதுல வந்து இந்த பாதி வந்து ரைமிங்கா தான் இருக்கு. ஃபுல்லா வந்து கிளியர் ரைமிங்கா இல்லாட்டா கூட பாதி வந்து ரைமிங்கா இருக்கு. அந்த கடைசி இது வந்து ரைமிங்ல முடியுது. ஸோ இதை வந்து பார்ஷியல் ரைம் ஆர் ஆஃப் ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது வந்து ஃபுல்லா வந்து ரைமிங் வேர்ட்ஸ் கிடையாது, கொஞ்சம் வந்து ரைமிங். ஓகேவா? எல்லாமே. ஸோ அதே மாதிரி வந்து மிஸ்டர் மிஸ்டர் அப்புறம் வந்து வாட்டர், இது ரெண்டும் கூட அப்படிதான். இந்த மிஸ்டர் சிஸ்டர் இதுதான் வந்து கரெக்டான ரைம். ஆனா வந்து மிஸ்டர் வாட்டர் இதுல வந்து கொஞ்சம் தான் வந்து ரைமிங்கா வருது. ஓகேவா? அந்த ஃபுல் ரைமிங்கா வரல. சோ இது உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஹாஃப் ரைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இனி நம்ம இந்த போயம்குள்ள வந்து போவோமா? அதே மாதிரி தான் இங்க வந்து கப்பு ஷிப் எல்லாம். ஓகேவா? சோ வந்து ஷிப்பு, ஷிப்பு லிப் இந்த மாதிரி பட்டது வந்து ஓகே, ஃபுல் ரைம். அதே இது வந்து கப்பும் ஷிப்பும் வந்து வெறும் அந்த லாஸ்ட் சவுண்ட் மட்டும்தான் வந்து என்னவா இருக்கு, ரைமிங்கா இருக்கு. அந்த லாஸ்ட் வந்து ஒரு சிலபிள் தான் ஆக்சுவலா வந்து ரைம் ஆகுது. ஸோ இது வந்து ஹாஃப் ரைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஐ ஹோப் யூ இந்த கைஸ் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டுட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த போயமுக்குள்ள போகலாம். த ஹஞ்ச் பேக் இன் த பார்க். ஸோ அந்த ஹஞ்ச் பேக்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா? ஹஞ்ச் பேக் அப்படின்னா வந்து இந்த கூனி போயிருக்கும்ல, சில பேருக்கு வந்து இந்த கூனி போய் வந்து ஷோல்டர்ல வந்து சதை வந்து வளர்ந்துருக்கும். அவங்க வந்து நேச்சுரலாவே அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து தெரியுமான்னு தெரியல, இது வந்து சூர்யா வந்து ஒரு மூவில வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி வந்து இந்த ஹஞ்ச் பேக்கா வந்து நடிச்சிருப்பாரு. எனக்கு அந்த மூவியோட நேம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எனக்கு நான் வந்து பார்க்கவும் இல்லை. எனக்கு வந்து இப்போ வந்து கிளாஸ் எடுக்கும்போது தான் எனக்கு அது ஞாபகம் வருது ஆக்சுவலா. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி வந்து இந்த கூனி போனவரா வந்து நடிச்சிருப்பாரு. அதையும் சம்திங் வந்து இந்த கூனன்னா என்னமோ தான் வந்து சொல்லுவாங்க அந்த கேரக்டரும். எனக்கு அது ஞாபகம் இல்லை. வந்து ரொம்ப வந்து ஏர்லி டேஸ்ல நான் வந்து பார்த்தது. ஸோ இந்த கூனி போய் இப்ப இந்த பிக்சர்ல இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து சதை வந்து இந்த முதுகுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து சதை வந்து வளர்ந்து போய் அதனால அவங்கள வந்து ஸ்ட்ரைட்டா வந்து நடக்க முடியாம வந்து கூனி போய் நடப்பாங்க. இவங்க தான் வந்து ஹஞ்ச் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு இந்த ஒரு இந்த இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கும். ஓகேவா? அது வந்து நேச்சர்ல பிறப்புல இருந்தே இருக்கும். ஸோ இந்த ஹஞ்ச் பேக். ஸோ இந்த பொயம்ல வந்து இந்த ஹஞ்ச் பேக் இந்த கூனி போன ஒரு மனுஷன் வந்து ஒரு பார்க்ல இருப்பான். அவன் இந்த உலகம் வந்து எப்படி வந்து குரூவலா வந்து ட்ரீட் பண்ணுது அப்படிங்கறத இந்த பொயம். ஓகேவா? ஃபைன். த ஹஞ்ச் பேக் இந்த பார்க் ஏ சோலிச்சரி மிஸ்டர். த ஹஞ்ச் பேக் வந்து ஒரு பார்க்ல வந்து உட்கார்ந்து இருக்காரு. ஹி இஸ் a சோலிச்சரி மிஸ்டர். சோலிட்டரினா என்னது? தனிமை. அவர் ரொம்ப ரொம்ப தனிமையா இருக்காரு. ப்ராப்டு பிட்வீன் ட்ரீஸ் அண்ட் வாட்டர். இந்த மரங்களுக்கு சோலிட்டரினா வந்து தனிமை. ஓகேவா? சோலிட்டரிங்கிறது தனிமை. சோலிட்டரி மிஸ்டர். இந்த மிஸ்டர்னா உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் வந்து ஒரு மென்ன வந்து மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் வந்து இந்த ஹீஸ் ப்ராப்டு பிட்வீன் ட்ரீஸ் அண்ட் வாட்டர். இவர் வந்து ஆம், மரங்களுக்கும் தண்ணிக்கும் இடையில இவரும் அப்படியே அதோட வந்து ஒன்னோட ஒன்னா அங்கேயே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்டு பிட்வீன் ட்ரீஸ் அண்ட் வாட்டர் ஃப்ரம் த ஓப்பனிங் ஆஃப் த கார்டன் லாக். ஸோ இந்த கார்டன் வந்து எப்போ வந்து ஓபன் பண்றாங்களோ மார்னிங், அந்த நேரத்துல வந்து தட் லெஸ் த ட்ரீஸ் அண்ட் வாட்டர் என்ஜர். ஸோ வந்து கார்டன் வந்து ஓப்பன் ஆன உடனே ட்ரீஸும் வந்து வாட்டரும் வந்து என்டர் ஆகுங்கிறது, அப்போதான் வந்து ட்ரீஸும் வாட்டரும் வந்து உள்ள வருங்கிறது கிடையாது. அது எப்பவுமே உள்ளதான் இருக்கும். ஆனா அது ஓபன் பண்ண பிறகுதான் அங்க இருக்க ட்ரீஸையும் வாட்டரையும் மனுஷங்களால வந்து பார்க்க முடியும். அதே மாதிரிதான் இவரும் அது எப்போ அந்த கார்டனை ஓபன் பண்ணி அந்த ட்ரீஸும் வாட்டரும் மக்களுக்கு வந்து பாக்குறது கண்ணுக்கு தெரியுதோ, அந்த நேரத்துல இருந்தே இவரும் அங்கதான் இருப்பாரு. அப்படின்னா இவருக்கு வந்து போறதுக்கு வேற இடம் கிடையாது. அந்த கார்டன்ல மட்டுமே தான் இந்த ஹஞ்ச் பேக் மேன் வந்து இருந்துட்டு இருக்காரு. அன்டில் த சோம்பர் பெல் அட் அன்டில் த சண்டே சோம்பர் பெல் அட் டார்க். ஸோ வந்து சண்டே நைட்டு சர்ச்ல அடிக்கிற அந்த பெல் வரைக்கும் இவர் அங்கேயே தான் இருப்பாரு. என்னைக்கும் வந்து கார்டன் வந்து லாக் பண்ணல லாக் பண்ற வரைக்கும் அங்கதான் இருப்பாரு. நெக்ஸ்ட் டே வந்து இந்த ஓபன் பண்ண உடனே ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் மேன் டு என்ஜர். ஓகேவா? நவ் ஈட்டிங் பிரெட் ஃப்ரம் ஏ நியூஸ் பேப்பர். ஸோ ஈட்டிங் பிரெட் ஃப்ரம் ஏ நியூஸ் பேப்பர் அப்படின்னா மேபி அது வந்து இப்படியும் இருக்கலாம்.
நிறைய பேர் வந்து இந்த பிரெட் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அதை வந்து நியூஸ் பேப்பர்ல பூஞ்சி அப்படி இந்த தூக்கி வந்து தூர போடுவாங்களா, மிச்சம் இருக்குது அப்படி இந்த பேப்பரோட போட்டுருவாங்கல்ல, அதை வந்து இவர் வந்து எடுத்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரம் த செயின்டு கப். இது ஒரு செயின் போடப்பட்ட ஒரு கப்ல இருந்து இவர் வந்து வாட்டர் குடிக்கிறாரு. இது நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. நிறைய இந்த மாதிரி வந்து ஜூல, பார்க்ல, இந்த மாதிரி இந்த சில ஆபீசஸ்க்கு வெளியே எல்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு கப்பை வந்து செயின்ல கெட்டி வந்து போட்டிருப்பாங்க தண்ணி பக்கத்துல. ஏன்னா அந்த கப்பை யாரும் வந்து எடுத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி அந்த கப்பை வந்து செயின்ல கெட்டி இவங்க வந்து போட்டிருப்பாங்க. சோ அந்த ஒரு செயின்டு கப்ல தான் இவர் வந்து தண்ணி வந்து குடிக்கிறாரு. அண்ட் அந்த செயின்டு கப்லயும் இவர் வந்து தண்ணி குடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சில்ட்ரன், இந்த சின்ன பசங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அதுல வந்து கிரேவலை வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. கிரேவல்னா என்ன? இந்த ஜல்லின்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழ்ல வந்து இந்த ஜல்லின்னு சொல்லுவோம்ல, சின்ன சின்ன கல்லு, அது எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணி வச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி இவரை வந்து என்ன சொல்றது, இவரை வந்து கஷ்டப்படுத்தி பார்த்து அதுல வந்து ஹாப்பியா இருக்காங்க மற்றவங்க. இந்த ஃபவுண்டன் பேசின் வேர் ஐ sailed மை ஷேப் slept at night in a dog kennel. ஸோ ஸோ இவர் என்ன, இவர் வந்து ஆஹ், அந்த பார்க்னா வந்து ஃபவுண்டன் இருக்கும்ல, அந்த ஃபவுண்டன்ல இவர் வந்து திங்க் பண்ணி பாக்குறாரு. ஆஹ், இவர் அங்க வந்து இந்த ஷிப் எல்லாம் வந்து விடுவாராம். அப்படின்னா பார்க்ல இருக்க வந்து ஃபவுண்டன்ல இந்த நிறைய பேர் வந்து பேப்பர்ல வந்து போட் எல்லாம் வந்து செஞ்சு விடுவாங்கல்ல, ஷிப் எல்லாம். சோ அந்த மாதிரி இவர் வந்து ஞாபகப்படுத்தி பாக்குறாரு. நான் அதை வந்து அவர் வந்து பண்ணுவாராம். யாரு, நம்மளோட வந்து ஹஞ்ச் பேக் மேன். ஸ்லெப்ட் அட் நைட் இன் ஏ டாக் கென்னல். சோ இவர் வந்து ராத்திரி இவர் வந்து எங்க தூங்குறாரானா, உம், இந்த கென்னல்னா வந்து டாக் எல்லாம் வந்து தங்கும்ல, டாக் உடைய வந்து ஷெல்டரோட நேம் தான் வந்து கென்னல். அவ வந்து நாய் வந்து தங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கென்னல்ல தான் இவர் வந்து நைட் வந்து தங்குவாராம். பட் நோ படி செயின்ட் ஹிம் அப். ஆனா இவரை யாருமே அங்க வந்து சங்கிலியால கெட்டி போடல. அது மட்டும் தான் ஒரே ஒரு விஷயம், இவர் வந்து மனுஷனாட்டு அந்த இவர் வந்து ஸ்டில் ஒரு இந்த மனுஷனா வந்து நினைக்கிறதுக்கு. அவர் தங்குறது நாயுடைய ஒரு கிணல்ல, டாக் வந்து தங்குற ஒரு கிணல்ல தங்கியிருப்பாரு. பட் அங்க அந்த நாயை வந்து கெட்டி போடுறது மாதிரி இவரை யாருமே வந்து செயின்ல வந்து கெட்டி போடல. அது மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஒரு கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம் இவருக்கு வந்து நடந்ததுல. தென் லைக் த பார்க் பேட்ஸ் ஹி கேம் ஏர்லி. இந்த பார்க்ல வந்து பேட்ஸ் எல்லாம் எவ்வளவு சீக்கிரம் வந்து வருமோ, ஐ மீன் அந்த கேட் திறந்த உடனே இங்க வந்து என்ன இந்த பேட்ஸுக்கு வந்து, சாரி, பேட்ஸுக்கு வந்து கேட் எல்லாம் திறக்க வேண்டாம், விடிஞ்ச உடனே அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி இவரும் வந்து அது எப்படி விடிஞ்ச உடனே உள்ள வருதோ அதே மாதிரி இவரும் வந்து கேட் திறந்த உடனே உள்ள வந்துருவாரு. லைக் த வாட்டர் ஹீ சாட் டவுன். லைக் த வாட்டர் ஹீ சாட் டவுன்னா தண்ணி வந்து எப்படி அது வந்து உள்ள வந்து உள்ள வர்றது நமக்கே தெரியாம வந்து உள்ள உட்காருமோ அதே மாதிரி தான் இவரும். ஒரு நிழல் போல என்னைக்கும் அங்கேயே தான் இருப்பாரு. அவர் வந்து வாரது போறது கூட தெரியாம அவர் பாட்டுக்கு வந்து உட்கார்ந்து இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு அமைதியா வந்து உட்காருவாரு. அண்ட் மிஸ்டர், தே கால்டு ஹே மிஸ்டர், த சாண்ட் பாய்ஸ் ஃப்ரம் த டவுன். ஸோ இவரை பார்த்த உடனே அந்த ஊர்ல இருக்க ரொம்ப வந்து வாலு பசங்க இருப்பாங்கல்ல, மற்றவங்களை வந்து இரிட்டேட் பண்ணிட்டு மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி பசங்க எல்லாம் இவரை பார்த்த உடனே மிஸ்டர், ஹே மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து வந்து கூப்பிடுறாங்க. ஒரு பெரியவர், ஒரு இந்த வயசுல பெரியவர் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்பெக்டுமே இல்லாம ஹே மிஸ்டர், ஏ மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து கிண்டல் பண்ணி இவரை கூப்பிடுறாங்க. ரன்னிங் வென் ஹி ஹியர்ட் தம் கிளியர்லி ஆன் அண்ட் அவுட் ஆஃப் சவுண்ட். சோ வந்து இவங்க வந்து இவரை எப்படி இன்சல்ட் பண்ணி கூப்பிடுறதை இவர் வந்து பாக்குறாரு. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா ஆஹ், அந்த இடத்துல இருந்து இவர் வந்து ஓடி போக பாக்குறாரு. அந்த இடத்துல வந்து நிக்க வேண்டாம், நம்ம ஃபாஸ்டா நம்ம வந்து நடந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இவர் வந்து அந்த பசங்க கூட வந்து சண்டை போட்டு இல்ல என்ன வந்து என்ன வந்து நியாயம் இப்படி கிண்டல் பண்றீங்கன்னா அவர் எதுவுமே வந்து கேட்கல. அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிருவோம். அந்த சவுண்டை விட்டு, அந்த மிஸ்டர் மிஸ்டர்னு சொல்லிட்டு இவர் வந்து கிண்டல் பண்ணி கூப்பிடுற அந்த சவுண்டை விட்டு நம்ம வந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் அந்த இடத்த விட்டு அவாய்ட் பண்ணி போறதுக்கு தான் இவர் வந்து பாக்குறாரு. சோ இவர் வந்து எஸ்கேப் ஆகி போறதுக்கு பாக்குறாரு. தென் பாஸ்ட் லேக் அண்ட் ராக்கரி லாஃபிங் வென் ஹி ஷூக் ஹிஸ் பேப்பர். ஸோ இந்த பீப்புள் வந்து அந்த பார்க்ல வந்து லேக் இருக்கும், லேக்னா குளம் தெரியும்ல, லேக் அண்ட் ராக்கரி. இந்த ராக்கரினா என்னன்னா, இந்த உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க இந்த பார்க்ல எல்லாம் சில இந்த ராக்ஸ், இந்த பாறைகள் வந்து வேற வேற ஷேப்ல இருக்குது எல்லாத்தையும் போட்டு இடையில வந்து மண்ணு வச்சு ஒரு ராக் மாதிரி வந்து கிரியேட் பண்ணி ஒரு அழகு இது மாதிரி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஏஸ்தட்டிக்கலா பார்க்க அழகா இருக்கட்டும் அப்படின்னு. சில இந்த ஆர்சி சர்ச்சஸ்க்கு வெளியே கூட இது இருக்கும்.
சோ அந்த மாதிரி இடத்த வந்து பார்த்துட்டு அது வழியா வந்து போறவங்க கூட இவரை பார்த்து வந்து சிரிக்கிறாங்க வென் ஹி ஷூக் ஹிஸ் பேப்பர். சோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, இவர் வந்து பேப்பர்ல வந்து பிரெட் வந்து சாப்பிட்டிருப்பாரு அப்படின்னு. அந்த பிரெட்டை சாப்பிட்டுட்டு இவர் வந்து தூக்கி வந்து ம, அந்த பேப்பரை வந்து எறிவார். இப்ப நம்ம எல்லாம் வந்து பேப்பரை தூக்கி எறியும்போது அது வேற மாதிரி இருக்கும், நம்ம டக்குன்னு தூக்கி வெளியே போட்டுருவோம். பட் இவர் அந்த கூனி அந்த பின்னாடி அந்த சதை எல்லாம் இருக்கும்போது இவர் வந்து அந்த பேப்பரை இவர் வந்து உதறதே வந்து வித்தியாசமா இருக்கும் அப்படிதானே பாக்குறதுக்கு. அதை பார்த்து மக்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே போறாங்க. ஹஞ்ச்டு பேக்டு இன் மார்க்கரி, இன் மாக்கரி. இந்த ஹஞ்ச் பேக் மேனை வந்து ஒரு மாக்கரினா ஒரு கிண்டலா பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க. த்ரூ ஆஃப் த த்ரூ த லவுட் ஜூ ஆஃப் த வில்லோ க்ரோஸ். ஸோ இந்த வில்லோ க்ரோஸ் விளையாட்டு, வில்லோ க்ரோஸ்னா வந்து வில்லோ தோப்புகள். வில்லோ மரம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட் இந்த வில்லோஸ்ங்கிறது ஒரு வகையான மரம். இந்த மரத்துல இருந்து தான் வந்து கிரிக்கெட் பேட் வந்து செய்வாங்க. இந்த கிரிக்கெட் பேட் செய்யக்கூடிய மரம் தான் வில்லோ மரம். இந்த வில்லோ மரத்துல இந்த வில்லோ மரத்து வெளி ம், 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 இந்த சாரி இந்த வில்லோ மரத்துடைய வந்து தோப்புகள். தோப்புனா ஒரு 60-70 மரம் சேர்ந்து இருக்கு. அந்த ஒரு வில்லோ மர தோப்புகள் விளையாட்டு. அந்த பீப்புள் வந்து ம், இவரை பத்தி பேசி சிரிச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு போறாங்க. இவரை பார்த்து வந்து நக்கலா கிண்டல் பண்ணிக்கிட்டு போறாங்க. டாகிங் த பார்க் கீப்பர் வித் ஸ்டிக் தட் பிக்ட் அப் லீவ்ஸ். ஸோ டாட்கிங் பார்க் கீப்பர்னா, டாட்கிங்னா இவர் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு போறாரு. இந்த மக்களை மட்டும் கிடையாது, அந்த பார்க் கீப்பரையும் கூட. இந்த பார்க் கீப்பர்னா இந்த பார்க் எல்லாம் வந்து பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சிருப்பாங்கல்ல, கேட்டை வந்து திறக்கிறதுக்கு பூட்டுறதுக்கு பராமரிக்கிறதுக்கெல்லாம். அவரை பார்த்து இவர் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு தலையை கீழே போட்டுக்கிட்டு இவர் போயிடுறாரு வித் ஸ்டிக் தட் பிக்ட் அப் லீவ்ஸ். ஸோ இவருடைய வந்து ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு இவர் வந்து கிளம்பிடுறாரு அந்த இடத்த விட்டு. ஆஹ் இவரால வந்து இவர் வந்து கூனி இருக்கனால இவருக்கு வந்து சரியா வந்து நடக்க முடியாம இருக்கிறதுக்கு, இவருக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி நடக்கிறதுக்கு வேண்டி இவர் வந்து கையில ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சிருப்பாரு. அதை வந்து இழுத்துக்கிட்டு இவர் வந்து போறாரு. அந்த நேரத்துல வந்து இவரோட ஸ்டிக்ல வந்து சில லீவ்ஸ், சில வந்து இலைகளும் வந்து கூடயே வந்து வருது. ஸ்டிக் தட் பிக்ட் அப் லீவ்ஸ், அதுக்கே தெரியாம கூட சில வந்து இலைகளையும் வந்து கொண்டு போகுது அந்த லீவ்ஸ். ஓகே, ஃபைன். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். Then, and the old dog sleeper alone between Nassus and Swans. ஸோ வந்து அந்த ஓல்டு டாக் ஸ்லீப்பர், இந்த டாக் ஸ்லீப்பர் அப்படின்னு சொல்றது வந்து இவரை தான், நம்ம ஹஞ்ச் பேக் மேனை தான் நம்ம வந்து சொல்றோம். ஏன்னா இவரை வந்து ஒரு ஒரு நாய் மாதிரி தான் இவர் வந்து எல்லாரும் வந்து ட்ரீட் பண்றாங்க. ஒரு டாக் வந்து எப்படி எல்லாரும் வந்து துரத்தி விடுவாங்க, அதை பார்த்தாச்சுன்னா தள்ளிப்போம் இவ்வளோ. அதை வந்து யாருமே வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாக் எல்லாரும் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இவரை எல்லாரும் ட்ரீட் பண்றாங்க. அந்த ஓல்ட் டாக் ஸ்லீப்பர் அலோன் பிட்வீன் நர்சஸ் அண்ட் ஸ்வான்ஸ். சோ இவர் வந்து எதுக்கு கூட இவர் வந்து இருக்கிறது வந்து மக்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறாரு. அலோன் பிட்வீன் நர்சஸ் அண்ட் ஸ்வான்ஸ் தான். இந்த நர்சஸ்ங்கிறது வந்து நர்சஸ்னா வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல பாக்குற நர்சஸ் கிடையாது. இந்த வந்து நர்சரி சொல்லுவோம்ல, இந்த பிளான்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த நர்சரி. அது கூட வந்து ஸ்வான்ஸ், இந்த ஸ்வான் தெரியும்ல, இந்த ஸ்வான், அந்த பேர்டு ஸ்வான். இந்த ஸோ இந்த வந்து ஸ்வான்ஸ், இந்த ஸ்வான் வந்து பொதுவாகவே வந்து இந்த இங்கிலாந்து, வேல்ஸ், இங்க எல்லாம் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ இந்த ஸ்வான்ஸ், இந்த நர்சரி இதெல்லாம் இருக்கிற இடத்துல தான் இவர் இருக்காரு. பட் இவரை வந்து இங்க இங்க வந்து யாருமே இவரை வந்து மதிக்கல, யாருமே இவரை வந்து கண்டுக்கல. இவர் வந்து ஒரு தனியா ஒரு சோலிட்டரி மேன், ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மனுஷனாதான் இவ்வளவு வந்து மனுஷங்க வாழ்ற கூட்டத்துல இவர் இருக்காரு. While the boys among willows made the tigers jump out of their eyes. ஸோ இந்த இந்த வந்து இந்த வில்லோ மரங்களுக்கு இடையில இந்த பாய்ஸ், இந்த சின்ன பசங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மேட் டைகர்ஸ் ஜம்ப் அவுட் ஆஃப் தியர் ஐஸ். ஸோ இந்த பசங்க வந்து ரொம்ப ஜாலியா விளையாடுறாங்க அப்படிங்கறது தான் இல்ல வந்து இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. தே இமேஜின் அனிமல்ஸ், இவங்க வந்து அனிமல்ஸ் மாதிரி வந்து இமேஜின் பண்ணி விளையாடுறாங்க. மேட் அவங்க அவங்க வந்து அந்த ஒரு ஃபியர்ஸா, ஒரு வைல்டா, எந்த ஒரு தடையும் இல்லாம இவங்க வந்து ஹாப்பியா இருக்கிறது தான் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த ஒரு இமேஜினேஷனை தான் இவங்க வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு மேட் டைகர்ஸ் ஜம்ப் அவுட் ஆஃப் தியர் ஐஸ், அவங்களோட வந்து கண்கள்ல ஒரு டைகர் வந்து இருக்கிறது மாதிரி அந்த ஒரு ஃப்ரீயா, கேர் ஃப்ரீயா, யாருமே அவங்கள பத்தி கண்டுக்கிறதுக்கோ அவங்களை யாருமே கிண்டல் பண்றதுக்கோ யாரும் ஆள் இல்லாம உரிமையோட அவங்க சந்தோஷமா இருக்காங்க. டு ரோர் ஆன் த ராக்கரி ஸ்டோன்ஸ் அண்ட் த குரூப்ஸ் வேர் ப்ளூ வித் sailors. ஸோ இந்த பசங்களுடைய லைஃப் வந்து இவரோட லைஃபுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. இந்த இந்த பசங்க வந்து
அந்த ராக்கரி, அந்த ஸ்டோன்ஸ் பக்கத்துல, அந்த கற்கள் பக்கத்துல, அந்த ராக்ஸ் பக்கத்துல எல்லாம் இவங்க வந்து ரோர் பண்ணி ரொம்ப வந்து கர்ஜனையோட இவங்க வந்து ஹாப்பியா இருக்காங்க, உரிமையோட இருக்காங்க. அப்படியே நம்ம ஹண்ட் பேக் மேனோருக்கு ஆப்போசிட்டா இவங்க இருக்காங்க. அவங்க லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா, ஒரு இந்த ஃபேண்டசியோட ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்குது, ரொம்ப வந்து ஜாலியா இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ செய்றாங்க, ஜாலியா வந்து விளையாடுறாங்க. ஸோ தென் அண்ட் த குரூப்ஸ் வேர் ப்ளூ வித் sailors. ஸோ இவங்க இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து இமேஜினேஷன் அந்த பசங்களுடைய ஒரு இந்த பிளாட் தான். நம்மளோட ஹன்ச்பேக் மேன் மாதிரி இல்லாம தே ஆர் வெரி ஹாப்பி. மேட் ஆல் டே அன்டில் பெல் டைம் எ உமன் ஃபிகர் வித்தவுட் ஃபால்ஸ். ஸோ இப்படி இருக்கும்போது இங்க வந்து எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க, யாருமே இவரை வந்து இந்த கூட வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இவர் மட்டும் தனிமையா இருக்காருல்ல. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, இவருக்கும் வந்து போர் அடிக்கும்ல யாருமே இல்லாம. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு உமனுடைய ஃபிகரை வந்து வரைகிறாரு. மேட் ஆல் டே அன்டில் பெல் டைம். அந்த பெல் அடிச்சு அந்த பார்க் வந்து க்ளோஸ் ஆகுறது வரைக்கும் இவர் வந்து கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந் இவர் வந்து அந்த ஒரு உமனுடைய ஃபிகரை வந்து இவர் வந்து எந்த ஒரு பிழையும் இல்லாம வரைகிறாரு. ஸ்ட்ரெயிட் அஸ் யங் எல்ம். அப்படின்னா இந்த உமன் வந்து இவர் பிக்சர்ல வரைஞ்சிருக்காருல, இந்த உமன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறாங்க, ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறாங்க. இவரை மாதிரி வந்து இவர் வந்து இந்த கூனி போன ஒரு உமனை வந்து இவர் வரையல, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல் உமனை தான் இவர் வரைஞ்சிருக்காரு. இவருடைய இமேஜினேஷன்ல இருக்க உமனை இவர் வந்து இவரை மாதிரி வரையல, ஒரு பியூட்டிஃபுல் உமனா இவர் வந்து வரைஞ்சிருக்காரு. ஸ்ட்ரெயிட் அண்ட் டால் ஃப்ரம் ஹிஸ் crooked போன்ஸ். இவரோட இவரோட வந்து அந்த குறுகி போன அந்த ஒரு போன்ஸ், crooked போன்ஸ், அந்த கூனி போன அந்த ஒரு போன்ஸால, அந்த ஒரு உடம்பால இவர் வந்து ஸ்ட்ரைட் அண்ட் டால் பியூட்டிஃபுல் உமனை இவர் வந்து வரைஞ்சிருக்காரு. தனக்கு இப்படிதான் இருக்கு, தனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குறை இருக்கிறதுனால தன்னுடைய இமேஜினேஷன்ல இருக்க லேடி கூட வந்து அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இவர் நினைக்கல. இவர் வந்து ரொம்ப பாசிட்டிவா ஒரு பிரைட்டா ஒரு ஸ்ட்ரெயிட் அண்ட் டால் உமனை இவரோட வந்து கூனி போன கைகளால, அந்த கூனி போன வந்து உடம்பால இவர் வந்து வரைஞ்சிருக்காரு. தட் ஷீ மைட் ஸ்டாண்ட் இன் த நைட் ஆஃப்டர் த லாக்ஸ் அண்ட் செயின்ஸ். ஸோ இப்போ இவர் வந்து வரைஞ்சிருக்க இந்த லேடி, இவர் வந்து நைட் நேரத்துல வந்து இந்த இடத்த விட்டு இவர் வந்து போனா கூட, நான் போனா கூட இவருடைய இமேஜினேஷன்ல, இவருடைய தாட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, இந்த லேடி வந்து இவர் கூட வந்து இருப்பாங்க. ஏன்னா வந்து இவர் கூட வந்து இருக்கிறதுக்கு யாருமே இல்ல. தோ இந்த 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 பார்க் வந்து மூடினா கூட, நைட் வந்து இந்த பார்க் வந்து மூடினா கூட இவர் அந்த டாகோட வந்து கென்னல்ல போய் படுத்துப்பாரு. அந்த டைம்ல கூட இந்த இமேஜினேஷன்ல இவர் வரைஞ்ச அந்த லேடி இவர் கூட இருப்பாரு. ஏன்னா நிஜ மனுஷங்க யாருமே இவர் கூட இருக்கிறதுக்கோ இவரை வந்து ஃப்ரெண்டா ஏத்துக்கிறதுக்கோ ரெடியா இல்ல. அதனால இவர் வந்து இமேஜினேஷன்ல இருக்கக்கூடிய அந்த லேடி இவர் கூட இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அது ஒரு கைண்ட் ஆஃப் இந்த சொசைட்டியை வந்து கிண்டல் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உண்மையான மனிதர்கள் யாருமே ஒரு குறை இருக்கிற மனுஷனோட இருக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஆனா வந்து தன்னோட இமேஜினேஷன்ல இருக்க உமன் வந்து ஆஹ் அது வந்து அவரோட விருப்பம் தானே. அவர் வந்து நினைக்கிறது வரைக்கும் அவரோட வந்து கூடவே ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு பியூட்டிஃபுல் உமன் வந்து இவர் கூடவே இருக்கிறது மாதிரி இவர் வந்து ஹாப்பியா வந்து நினைச்சுக்கிறாரு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், த லாஸ்ட் பேராகிராஃப், த செவன்த் பேராகிராஃப். ஆல் நைட் இன் த அன்மேட் பார்க். ஸோ ஆல் நைட்ஸ் இந்த அன்மேடு பார்க்னா, அன்மேடு பார்க் மீன்ஸ் ஒயில்ட் அண்ட் ஃப்ரீ பார்க். பார்க்னா எதுக்கு நம்ம வருவோம், ஃப்ரீயா இருக்கிறதுக்கு, ஜாலியா இருக்கிறதுக்கு நம்ம வருவோம். அப்படிதான் எந்த ஒரு தடையும் இல்லாம இருக்கிறதுக்கு பார்க்குக்கு வருவோம். ஸோ ஆல் நைட்ஸ் இந்த அட் நைட்ஸ் த பார்க், ஆல் நைட்ஸ் இந்த அன்மேட் பார்க். ஸோ இந்த லாக் வந்து பூட்டுறது வரைக்கும் இவர் நைட் அந்த பார்க்ல தான் இருப்பாரு. ஆஃப்டர் த பியாண்ட் ஹியூமன் கண்ட்ரோல் அண்ட் நோ பவுண்டரிஸ், ஆஃப்டர் த ரெயிலிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரபரிஸ். ரெயிலிங்ஸ்னா வந்து இது ஆஹ் த- இது இருக்கும்ல, இந்த ஃபென்ஸ் எல்லாம் இருக்கும்ல, வேலி எல்லாம் இருக்கும்ல, அதுதான் வந்து ரெயிலிங்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்க்ல எல்லாம் இருக்கும், சில இடத்துல வந்து போக கூடாது அந்த மாதிரி இருக்கும்ல. மீன்ஸ் அண்ட் ஸ்ட்ரப்பரிஸ். ஸ்ட்ரப்பரிஸ் ஸ்ட்ரப்பரிஸ்ங்கிறது வந்து ஸ்ட்ரப்ஸ். இந்த சில வந்து செடிகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, வந்து ஸ்ட்ரப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கொத்து கொத்தா வந்து செடிகள் இருக்கும், நிறைய வந்து சின்ன சின்ன செடிகள் சேர்ந்து இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரே செடி அந்த இந்த ஒரே செடி வந்து புஷ்ஷியா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புஷ்ஷியா நிறைய இருக்கும்ல. ஸோ இதை வந்து ஸ்ட்ரப்பரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் த ரெயிலிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரப்பரிஸ்னா, இந்த ரெயிலிங்ஸ் இந்த ஃபென்சிங் தாண்டி, இந்த ஸ்ட்ரப்பரிஸ் இந்த ஸ்ட்ரப்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாம
நேச்சர் வந்து பார்க்ல வந்து எப்படி இருக்கும், பேட் ஃப்ரீயா இருக்கும் அப்படிதானே. எந்த ஒரு தடையும் இல்லாம ஆல் நைட்ஸ் இந்த அன்மேட் பார்க் கேப்சர் த ரெயிலிங்ஸ் அண்ட் ஸ்hrubberies, த பேட்ஸ், த கிராஸ், த ட்ரீஸ், த லேக் அண்ட் த வைல்ட் பாய்ஸ் இன்னசென்ட் as strawberries had followed the hunchback to his kennel in the dark. அந்த வைல்ட் பாய்ஸ் ஸோ இந்த பார்க்ல இந்த அன்மேடு பார்க் எந்த ஒரு தடுப்பும் இல்லாத ஒரு ஃப்ரீயான வைல்ட் அண்ட் ஃப்ரீ பார்க்ல இந்த இந்த இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தடுப்புகள், இந்த ஸ்ட்ரப்ஸ், இதை எல்லாத்தையும் தாண்டியும் த பேட்ஸ், த கிராஸ், த ட்ரீஸ் அண்ட் த லேக், இந்த பறவைகள், கிராஸ் புல்லு, ட்ரீ மரங்கள், லேக் குளங்கள், இது எல்லாத்தையும் தாண்டியும் அந்த வைல்டு பாய்ஸ் இன்னசென்ட். இந்த வைல்டு பாய்ஸ்ங்கிறது யாரு? இவரை வந்து கிண்டல் பண்ணுவாங்கல்ல, ஹே மிஸ்டர்னு எல்லாம் கூப்பிட்டு இவரோட வந்து ஆஹ், தண்ணி வச்சிருக்க அந்த கப்ல கூட வந்து இந்த சல்லி எல்லாம் போட்டு நிரப்பிடுவாங்கல்ல, இந்த பாய்ஸ இவர் வந்து இந்த போயம்ல வந்து ஒரு இதா சொல்லியிருக்கு, இன்னசென்ட் as ஸ்ட்ராபெரிஸ் அப்படி. அப்படிதான் இந்த உலகத்துக்கு அவங்க எல்லாம் சின்ன பசங்க அப்படிதானே. இவர் அந்த பசங்களை வந்து திட்டினா கூட எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சின்ன பசங்களை ஏன் திட்டுறாங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உலகம் வந்து அவங்களதான் இன்னசென்ட்டா வந்து பார்க்கும். ஆக்சுவலா அவங்களோட வயசு ஆக்சுவலா வந்து இன்னசென்ட் தான், அவங்க தே ஆர் யங். பட் அவங்களோட பிஹேவியர் தான் அப்படி கிடையாது. இன்னசென்ட் அஸ் ஸ்ட்ராபெரி, ஸ்ட்ராபெரி மாதிரி ஒரு இன்னசென்டான ஒரு பியூரான அந்த வயசுல இருக்க அந்த பசங்க இவரை வந்து ஹார்ட் ஃபாலோட் த ஹஞ்ச் பேக். இந்த ஹஞ்ச் பேக், இந்த இந்த வந்து கூனி போன மனுஷனை வந்து எல்லா இடத்துக்கும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. டு கெனல் இந்த டார்க், அவர் வந்து கெனல்ல போய் தூங்குறது வரைக்கும் அவரை வந்து பார்த்து, அவரை ஃபாலோ பண்ணி பார்த்து கிண்டல் பண்ற அந்த ஒரு உலகம் தான் இங்க வந்து இருந்துச்சு அப்படின்னு இவர் சொல்லி இந்த poem-அ வந்து முடிக்கிறாரு. ஓகேவா? ஃபைன். இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா வேர்டும் டீச்செயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐ ஹோப் தட் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் எவ்ரி திங். ஸோ இதுல ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து ஏதாவது வந்து பெட்டர்மெண்ட் வேணும்னாலும், இது வந்து இப்படி இந்த கிளாஸ் வந்து கன்டினியூ பண்ணியாச்சுன்னா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தாலும் தயவு செஞ்சு ப்ளீஸ் இன்ஃபார்ம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து லிசன் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.